பாருங்க பின்ன பொருட்கள் இதில் கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சு நான் 3 மணி நேரம் ஊற வச்சேன். ஆகலும் நேரம் ஊற விடக்கூடாது. இதில் தேவையான அளவு மாசி கருவாடு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கட்டாத்தூள், உப்பு தேவையான அளவு, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நான் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பொரித்து போடுறதுக்கு. இதில் கருவேப்பிலை, இதில் பெருஞ்சீரகம், 2 வெங்காயம், இதில் எண்ணெய். இவ்வளோ தான் எனக்கு தேவையான பொருட்கள். வாங்க இனி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். கடலை பருப்பு அரைக்க போகிறேன். 2 தடவை தான் நான் அரைக்க போகிறேன். ஒரு முறை கொஞ்சம் நல்லா பட்டை அரைக்கணும், ஒரு முறை கொஞ்சம் அரவணூறு அரைக்கணும். இப்போ இதை அரைப்போம். ஒரு முறை இப்போ அரைச்சிட்டேன்னு பாருங்க. கொஞ்சம் வடிவாக அரைப்பட்டால் தான் இந்த வடையை பிடிச்சி போடுறதுக்கும் பிடிபடக்கூடிய மாதிரி இருக்கும். மெத்ததை நான் வடிவாக அரைக்காமல் கொஞ்சமாக தான் அரைக்க போகிறேன். அரைச்சி போட்டு காட்டுறேன். இதுலேயே கொஞ்சம் முழுசாக கடலை பருப்புகள் இருக்குது, அப்படி தான் அரைக்க வேணும். இதுவும் அரைச்சிட்டேன். இதில் எல்லாம் போடுவோம். இப்போ பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்குள்ள இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் சின்ன சின்ன தான் வெட்டணும். பெருஞ்சீரகத்தை போடுறேன். இந்த கட்டாத்தூள் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் போடுறேன் இல்லை, செத்தல் மிளகாய் மட்டும் போடுறது. கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுவோம். நான் மாசி கருவாடு முதலுக்கா சும்மா போடாமல் சுட்டு எடுத்து போட்டு நான் மாசி போட போகிறேன். இதில் இந்த எடுத்து விட்டு செத்தில் வந்து உப்பில் ஊற போடப்போ அதனால் இந்த நுனி பக்கத்தில் கொஞ்சம் வெட்டி போட்டு போட்டால் தான் உள்ளுக்கு உப்பு போய் சேர்ந்து நல்லா இருக்கும். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு கூட போட்டு தான் உரைக்காது. கொஞ்சம் உப்பு போட்டு மெல்லிய சுடு தண்ணி விட்டு தான் நான் ஊற விட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற விடுவோம். இனி இதை அப்படிதான் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 4-5 வடை சுட்டு தான் மாசியை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். உப்பு இருக்க பார்ப்போம் காணுமோன்னு. உப்பு காணும். சுட்டு எடுப்போம். இப்போ தட்டி வச்சு எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் சூடு வரையிட்டுது. நான் இப்போ வடை கையை கழுவி கொள்ளணும் தண்ணியில். அதை வடை ஒட்டாமல் போடலாம். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னவா பெருசாக போட்டுக்கொள்ளலாம். நல்லா தட்டக்கூடாது, ஓரளவு தொக்கையாக தான் போடணும். இந்த பருப்பு வடைக்கு ஆகலும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைச்சி தான் ப்ரௌன் மடுப்பேன்.
இப்போ பிரட்டக்கூடாது, நல்லா உடைஞ்சு போடும். இதுக்குள்ளே இந்த மாசி கருவாடை போட்டு பிரட்டுவோம். கொஞ்சமாக பார்த்து பார்த்து தான் போட போகிறேன். நான் முழுவதையும் போடுறேன். இப்போ நல்லா வெந்துட்டு பருப்போட கொஞ்சம் கரண்டியில் விட்டாக்கா நூலுக்கு வெந்து வடிவாக வரும். எல்லாவற்றையும் போடக்கூடியதாக இருக்குது. அப்புறம் எல்லாவற்றையும் ஒன்றாவே போடுறேன். வடிவெல்லாம் பொரிஞ்சுட்டு நான் இப்போ எடுக்க போகிறேன். இதுக்குள்ளே வந்து இப்போ தான் காஞ்ச மிளகாயை பொரிச்சு எடுக்க போகிறேன். பொரிஞ்சிட்டு இதை எடுக்க போகிறேன். தண்ணீரம் பிடிக்க தேவையில்லை. பருப்பு வடை செய்து முடிச்சுட்டேன். நான் 1 கப் தான் போட்டேன்னா எனக்கு சரியாக 17 வடை வந்திருக்குது. நீங்கள் இதையும் கணக்கு வச்சுக்கொண்டு உங்கள் அளவுகளை பார்த்து செய்து கொள்ளலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். பாருங்க, நான் ஒரு வடையை காட்டுறேன். நல்ல முறுமுறுப்பாக வந்திருக்குது.
நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.